ஹலோ வியூவர்ஸ். தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் 1483 பணியிடங்களுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 37 மாவட்டங்களுக்கு தமிழ்நாடு டிஎன்ஆர்டி அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து பார்த்திங்கன்னா தனித்தனியாக எவ்வளவு கிராம ஊராட்சி செயலாளர் வேக்கன்சி இருக்கோ அது தனியாகவே குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அது நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கேட்கலாம். அந்த ஆட்சியர் அலுவலகம் உங்கள் பக்கத்தில் இருக்குன்னா அதுங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் கேட்கலாம். ஸோ அங்கே வந்து உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவாங்க. ஸோ 1483 பணியிடங்களுக்கு வந்து இந்த கிராம ஊராட்சி செயலாளருக்கு உண்டான இந்த நேர்காணல் அப்படிங்கிறது டிசம்பர் 5லேருந்து வந்து பார்த்திங்கன்னா 12க்குள்ளே, ஸோ கிட்டத்தட்ட 8 நாட்கள், டிசம்பர் 4லேருந்து டிசம்பர் 12க்குள்ளே நேர்காணல் நடக்க இருக்குது. ஸோ அந்த நேர்காணலுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறையா பேருக்கு பேமெண்ட் இஷ்யூ அந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பேமெண்ட் இஷ்யூ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணுங்கள். இல்லைனா அங்கே வட்டாட்சியர் அலுவலகத்தில் போய் இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் பக்கத்தில் இருந்துச்சுன்னா இது சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா கேளுங்க, இந்த மாதிரி நாங்கள் அப்ளை பண்ணோம், இந்த மாதிரி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொரி ரைஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஆல்ரெடி அப்ளை பண்ணி முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதை எப்படி எந்த பேசிஸில் வந்து இதை எடுப்பாங்க. ஸோ நோ எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பக்கம் வந்து பார்க்க முடியுது. நேர்காணல் மட்டும்தான் நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த நேர்காணலுக்கு யார் யாரை அழைப்பாங்க. ஸோ இது கிராம ஊராட்சி செயலாளர் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஏஓக்கு ஈக்குவலான போஸ்ட்டு. அந்த கிராம ஊராட்சி தலைவருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தான் கிராம ஊராட்சி செயலாளர் தான் இருக்க போகிறீங்க. ஸோ அவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க. நீங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸராக வந்து பார்த்திங்கன்னா அங்கே போய் இருக்க போகிறீங்க அப்படின்னா அப்போ இதுக்கு வந்து எப்படி வந்து ஆள் எடுப்பாங்க, ஸோ எந்த பேசிஸில் வந்து இது கூப்பிடுவாங்க அப்படிங்கிற டவுட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கும். அந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையில் அமைக்கப்படக்கூடிய குழு வந்து எப்படி செயல்படும், ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணுவாங்க, சர்டிஃபிகேட்டில் அவங்க தான் வெரிஃபை பண்ணி யார் யார் வந்து அந்த நேர்காணலுக்கு வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லுவாங்க. அண்ட் இதில் வந்து பார்த்திங்கன்னா எழுத்து தேர்வு அப்படிங்கிற ஒன்று இருக்குமா இருக்காதா. ஸோ எழுத்து தேர்வு இல்லைனா அந்த தமிழ் வந்து படிக்க தெரியுமா எழுத தெரியுமாங்கிறது எந்த பேசிஸில் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. இது சம்மந்தப்பட்ட பல குழப்பங்கள் வந்து தேர்வுகளுக்கு இருக்குது. ஸோ அது சம்மந்தப்பட்ட ஒரு முழு அப்டேட் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் தமிழ்நாடு கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குவோம். இப்போ ஒரு டிஸ்ட்ரிக்ட்டில் வந்து ஒரு 30 வேகன்சி இருக்குது அப்படின்னா அப்போ அந்த 30 வேகன்சிக்கு வந்து எந்த மாதிரி ஃபில்டர் அவுட் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 30 வேகன்சிக்கு ஒரு 300 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க. ஸோ இதில் வந்து 10th அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்கான ஒரு குவாலிஃபிகேஷன். ஸோ 10ஆம் வகுப்பு மதிப்பெண், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி என்பது இந்த பணிக்கு விண்ணப்பிக்க ஒரு கட்டாய தகுதி. ஸோ மேண்டட்டரி குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10th. பட் 10th மட்டும்தான் குவாலிஃபிகேஷனானு கேட்டால் கிடையாது. ஸோ 10th படித்தவங்க மட்டும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லலை. 10th மினிமம் குவாலிஃபிகேஷன் அண்ட் மேண்டட்டரி குவாலிஃபிகேஷன் கண்டிப்பாக 10th முடிச்சிருக்கணும். அண்ட் 8th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மொழியில் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 10th மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், இல்லை 12th வரைக்கும் படிச்சிருக்கலாம், அப்புறம் ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம், 2 டிகிரி முடிச்சிருக்கலாம், 3 டிகிரி வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விஷயம் கிடையாது. நீங்கள் 10th கண்டிப்பாக வந்து மேண்டட்டரி குவாலிஃபிகேஷன். அப்போ வந்து நிறைய அப்ளிகேஷன் ஒரு 300 அப்ளிகேஷன் கிட்ட வந்துருச்சு. இப்போ 3 விதமாக வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் அந்த ஊராட்சியை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஊராட்சியில் வசிக்கக்கூடியவரா நீங்கள் அப்படிங்கிறத இருப்பிடச் சான்றிதழ்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணியிருந்தீங்கன்னா அதை வச்சு செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு அங்கே தான் லோக்கல் ரெசிடென்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் இதில் குவாலிஃபை ஆகிடுறீங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா உங்களோட கல்வி சான்றிதழ், நீங்கள் வந்து அந்த 10th படிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுவாங்க. மூணாவது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு உயர்கல்வி முடிச்சிருக்கீங்க, ஏதாவது ஒரு டிகிரி வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அப்போ அதில் வந்து எந்த மாதிரி நீங்கள் மதிப்பெண் பெற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அரியர் வச்சு கிளியர் பண்ணியிருக்கீங்களா என்னங்கிறத பார்ப்பாங்க. இன்னொன்று உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறதையும் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பார்ப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்டர் பண்ணுவதற்கான ஆப்ஷன்ஸு. அப்போ ஒரே ஒரு வேக்கன்சிக்கு ஒரு 100 பேர் அப்ளை பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போ அந்த இடத்துல வந்து 10th மார்க்கு தான் அவங்க பேஸ் பண்ணி ஆகணும். அப்போ வந்து ஏன்னா வந்து அவங்க டிகிரி முடித்தவங்களும் இருப்பாங்க, 10th தான் அவங்களுக்கு வந்து பேசிக். ஓகேங்களா. டிகிரி முடித்தவங்க எடுக்கிறதுனா இப்போ அப்ளை பண்ண 100 பேரில் யார் டிகிரி முடிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு கூட வந்து அவங்க செலக்ட் பண்ணலாம்ல. ஸோ அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு யார் லோக்கலில் இருக்காங்க, அடுத்து யார் அந்த கம்யூனிட்டிக்குள்ளே வராங்க. இப்போ அந்த பர்டிகுலர் வேகன்சி யார் எந்த கம்யூனிட்டிக்கு போகுதோ அந்த கம்யூனிட்டியில் யார் யார் அப்ளை பண்ணியிருக்காங்க, அந்த அப்ளை பண்ணவங்களில் டிகிரியே முடிச்சிருந்தாலும் 10th மார்க்கில் யார் ஹையாக இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு வந்து பார்த்திங்கன்னா எடுப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ உடனே இந்த இடத்துல ஒரு டவுட் வரலாம். அப்போ 10th 350 வாங்கி நான் 2 டிகிரி கூட வாங்கியிருக்கேன், 10th நான் 480 வாங்கி 1 டிகிரி தான் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறது. ஏன்னா டிகிரி அப்படிங்கிறது அவங்கவுங்க விருப்பப்பட்டு படிக்கிறது. ஒரு டிகிரி படித்து ஒரு டிகிரி போதும்னு நினச்சி நிறுத்தவங்களும் இருப்பாங்க, ஃபினான்ஷியலாக ஒரு டிகிரியோடு நிறுத்தவங்களும் இருப்பாங்க, அண்ட் ஒரு டிகிரி படிக்கிறதே நம்மளோட லைஃபுக்கு போதும்னு நினச்சி நிறுத்தவங்களும் இருப்பாங்க, 2 டிகிரி முடித்தவங்க இருப்பாங்க, 3 டிகிரி முடித்தவங்க இருப்பாங்க, 10th 480 வாங்கி டிகிரியே படிக்காதவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நம்மளால் வந்து எதை வச்சோ கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி வந்து எஜுகேஷன் வைஸ் பார்த்தாங்கன்னா ஸோ 10th மார்க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா முக்கியம் அப்படிங்கிறது அதிலிருந்து தெரியுது. ஸோ 10th மார்க்கை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட்டு உங்களை வந்து அந்த இன்டர்வியூ அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்கிறது தான் வெளியே இருக்கக்கூடிய தகவல். ஸோ அந்த நேர்காணலுக்கு போயிட்டிங்க அப்படின்னா ஸோ இங்கேயே மென் பண்ணுவேன். ஆள் சேர்ப்பு நடைமுறையானது
விண்ணப்பதாரர்களின் தகுதி மற்றும் திறமையின் அடிப்படையில் நடைபெறும். அதிக அளவில் விண்ணப்பங்கள் வரும்போது எழுத்துத் தேர்வுக்கு அல்லது நேர்காணலுக்கு அழைப்பு. ஆரம்பகட்ட பட்டியலை தயாரிக்க 10ஆம் வகுப்பு மதிப்பெண் ஒரு முக்கிய காரணியாக கருதப்பட வாய்ப்புள்ளது. எனினும் இறுதித் தேர்வு பட்டியல் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட் என்பது எழுத்துத் தேர்வு மதிப்பெண்கள் மற்றும் ஆவண சரிபார்ப்பு, நேர்காணல் ஆகியவற்றின் ஒட்டுமொத்த முடிவுகளை அடிப்படையாக கொண்டே வெளியிடப்படும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களை வந்து கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்குண்டான அந்த குழு அப்படிங்கிறது உங்களுக்கு எப்போ அந்த நவம்பர் 9 வரைக்கும் உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு உண்டான டைம் இருக்குது. ஸோ நவம்பர் 9க்கு அப்புறமா அந்த குழு வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த அப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா சரி பார்த்து யார் யார் நேர்காணலில் கூப்பிடணுமோ அதை வந்து டிசம்பர் 4க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த அழைப்பு கடிதம் அப்படிங்கிறது வந்துடும். அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிசம்பர் 4லேருந்து 12 வரைக்கும் பல்வேறு மாவட்ட வாரியாக வெவ்வேறு டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நேர்காணல் அப்படிங்கிறது நடத்துவாங்க. ஸோ அதுக்கப்புறமா டிசம்பர் 17 வந்து உங்களுக்கு பணி நியமன ஆணை அந்த செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடப்பட்டு யார் அந்த செலெக்ஷன் ஆகியிருக்கீங்களோ அவங்களுக்கெல்லாம் வந்து பணி நியமன ஆணை டிசம்பர் 17க்கு மேலே வழங்கிடுவாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ப்ராசஸ். இந்த மாதிரி தான் வந்து ஃபில்டர் பண்ணுவாங்க. ஸோ மேலும் கிராம ஊராட்சி செயலாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்ம சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட சேனல் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்புங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.